பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். மறுபடியும் இந்த செய்திகளூடாக ஒரு நல்ல காரியத்தை நாங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அன்னை கூட நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அந்த வசனத்தை மறுபடியும் பார்ப்போம். 23ஆம் வசனம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை அவர்கள் பிடித்து அக்கிரமக்காரர் கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள் என்று சொல்லி அங்கே பேதுரு வந்து இஸ்ரவேலில் பரிசுத்தாவியை பெற்று இந்த வார்த்தைகளை அங்கே பேசி கொண்டிருக்கிறார். அவர் இதை சொல்லும்போது சொல்கிறார், தேவன் இயேசு கிறிஸ்துவுடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்தார், அவரை மரணத்திலிருந்து எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாமல் இருந்தது ஏன்? அவர் ஜீவனாய் இருந்தார். அவரை குறித்து தாவீது என்ன சொல்லுகிறார்? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். அங்கே இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் பிதாவினுடைய உறவிலிருந்து ஒருபோதும் அவர் துண்டிக்கப்படுவதில்லை. பிதாவை அவர் எப்பொழுதும் முகமுகமாய் அந்த ஜீவனிலே இணைக்கப்பட்டவராய் பிதாவை எப்பொழுதும் பிரசன்னத்திலே இருந்தார். அதாவது கிரீக் லாங்குவேஜில் இருக்கப்படி என்றால் ஃபேஸ் டு ஃபேஸாக அவர் பிதாவை தரிசித்து கொண்டிருந்தார், அவரோடு உறவாடி கொண்டிருந்தார், பிதாவோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறவராய், ஃபெலோஷிப்பில் இருக்கிறவராய் இருந்தார், கொம்யூனியனில் இருக்கிறவராய் இருந்தார். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இணைப்பு இருந்தது பிதாவோடும் பரிசுத்தாவியும் பிதாவும் இயேசு கிறிஸ்துவும். அந்த தேவ குடும்பத்திலே தேவன் நம்மை இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ கணவன் மனைவி என்று அவர் ஏற்படுத்தினார். எதனால? அவங்க பிதா குமாரன் பரிசுத்தாவியாக இருக்கிற தேவன் அவங்கள் கணவன் மனைவியாக அங்கே ஆணை பெண்ணை சுற்றிக்கிறாங்க. எப்படி? இப்போ கணவன் மனைவி அவங்க தங்களுக்கு ஒரு பிள்ளைகளை பெறுறாங்க. அது மாதிரி தேவனும் அங்கே அவருக்கு பிள்ளைகளாக அவருக்குள்ளேருந்து உண்டாக்கினார். அதுதான் ஆதாம் ஏவாள். அதுக்கு பிறகு அவர்கள் விழுந்து போனபடியால் வார்த்தையை மாமிசமாக்குறார். பாருங்க, மாமிசமாக்கி சொல்யூஷனை கொண்டு வந்து என்ன செய்கிறாரு? அவர்களுடைய மரணத்தை இவர் எடுத்து ஜீவனாக இருக்கிற அவர் நமக்காக மரித்தார், மரணத்தை எடுத்துக்கொண்டார், பாவத்தை எடுத்துக்கொண்டார். பாவத்தையும் மரணத்தையும் அவர் அழித்து அங்கே அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலாக ஊடாக அங்கே எல்லா மனுக்குலத்தையும் மறுபடி ஜீவனுக்குள்ளே கொண்டு வருகிறார் எல்லாரையும். ஸோ இதை வந்து அவர் நமக்காக செய்திருக்கிறார். அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார். அங்கே சொல்லும்போது சொல்கிறார், நான் அசைக்கப்படாதபடி அவர் என்றைக்கும் வலது பார்சத்திலே இருக்கிறார் என்று சொல்கிறார். அங்கே இது இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து அசைக்கப்படாதபடி தேவன் அவருடைய வலது பார்சத்திலே இருந்தார். பிதா அவருடைய வலது பார்சத்தில் எப்பொழுதும் வலது பார்சத்தில் இருக்கின்ற ரைட் ஸ்டாண்ட் என்றது தேவன் நீதியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே நீதி என்று சொன்னார்னு தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, தேவனுடைய அன்பு எல்லாம் அங்கே இயேசு கிறிஸ்து அவர் தான் பிரியமான குமாரன், நேசகுமாரன். அவருக்கு அவருடைய இருதயமும் அவருடைய உள்ளமும் வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்து தான். அப்படித்தான் அவர் அங்கே பிதா கிறிஸ்துவோடு அங்கே காணப்பட்டார். அது அவர் சொல்லுகிறார். இன்னும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்படுது. அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது. யாருடைய இருதயம்? இயேசு கிறிஸ்துவோடைய இருதயம் மகிழ்ந்தது. என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். தாவீதா சொல்லுகிற தாவீதோடைய மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருந்தது. தாவீது செத்து அடக்கம் பண்ணப்பட்டு அவனோட பிரமிட்டோ அந்த சவம் அந்த கல்லறை இன்னும் வரையும் ஜனங்கள் போய் பார்க்குறாங்க. எருசலேமே இஸ்ரேலில் இருக்குது. ஸோ இது வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுது. அவருடைய கல்லறையை, அவருடைய மாம்சம் அழிவை காணவில்லை. அப்போ என்ன சொல்லுகிறார் அங்கே? என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். அவரோட ஆத்மா பாதாளத்துக்கு போகல. ஏன் பாதாளத்துக்கு போன ஒரு விஷயம் எதுக்கு? அங்கே பாதாளத்தில் போய் மரணத்துக்கும் பாதாளத்துக்கு முள்ள திறப்பை பறிச்சிட்டு வர்றார். எவ்வளோ அதிகாரம் பாருங்க. மரணமும் பாதாளமும் அவர்கிட்ட வாய்ப்பச்சு காட்ட முடியல, தோற்று போயிட்டு சிலுவையிலே எல்லாம் அடித்து முண்டமாக்கிட்டார், நிர்வாணமாக்கிட்டார். சிலுவையிலே துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், எல்லா கர்த்தத்துவங்களை என்ன செய்கிறார்? உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அங்கே வெற்றி சிறந்தார்.
நிர்வாணமாக்கினார். அவர் நிர்வாணமாத்தவங்கல்ல, அவர் அழிவை காணல். அங்கே ஆவிக்குரிய மண்டலத்திலே அத்தனை பிசாசையும் நிர்வாணமாக்கிட்டார். எல்லாத்தையும் உறிந்து வேரோடு சாத்தான சாத்திட்டார். என்ன? He paralyzed the death. அவருடைய மரணத்தின் அதிகாரியான பிசாசை அடியோடு அழித்தது. இது இயேசு கிறிஸ்துவின் மரணம் டிக்ளேர் பண்ணிட்டு பிசாசுல மரணத்துக்கு அதிகாரியானவனை மரணத்தை அழித்தார். தன் மரணத்தினாலே அழித்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வீட்டை போய் பாசிங்க. அப்ப இயேசு கிறிஸ்துடைய மரணம் இந்த உலகத்திலே இருந்த மரணத்துக்கு அதிகாரியா ஆண்டு கொண்டிருந்த மரணத்தின் அதிபதி ராஜாவை இயேசு கிறிஸ்துடைய மரணம் அழித்ததான். That's why எனக்காக உங்களுக்காக மரணத்தை ஏன் ருசி பார்த்தார்? அவர் மரித்ததுக்கு நிறைய காரியம் இருக்குது. முக்கியமான காரியம் என்னவென்றால் அவர் நம்முடைய மரணத்திற்கு நான் வாசித்து காட்டுறேன். எபிரேயர்ல எடுங்கள். எபிரேயர்ல அங்க எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துக்குள்ள வாங்கள். நிறைய தான் நம்ம வாசிக்கிறோமே. ஸோ அங்கே என்ன சொல்லப்படுது? எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன். ஆதலால் 14ஆம் வசனம் 2:14, ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். Why he became flesh? Because the children glory இழந்துட்டாங்க. பாவம் செய்தபடியா இந்த ஆதாம் பார்க்குறாரு, ஐயோ நிர்வாணமா இருக்குமே என்று சொல்லி. அவன் நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யாருண்டு கர்த்தர் கேட்டுட்டு வர்றாரு. என்ன ஏன் டக்குண்டு அவன் பார்க்குறான், அவனுடைய மேலே இருந்த குளோரி மறைஞ்சிட்டுது. அவங்க நிர்வாணம் ஆண்டவர் படைக்கல, அவங்க அதுக்கு மேலே ஏதோ ட்ரெஸ் பண்ணி இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு லுக்கில் பார்க்குறான். ஸ்பிரிட் ஐயால பார்த்துருப்பான். அந்த குளோரியை காணல, குளோரி இழந்துட்டாங்க. அந்த தேவனோட அந்த லைட்னிங்கில் இருந்தவங்க, வெளிச்சத்தில் இருந்தவங்க பொய்யை நம்பினபடியா அங்கே பிசாசு அவங்களோட மைண்டு கேப்சர் பண்ணிட்டான் பாருங்க. அப்போ மாம்சத்து ரத்தத்தையும் உடையனா மாறிட்டாங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் பிறந்தார். என்ன? மரியாளுடைய கற்பத்திலே அவரும் வார்த்தை இன்கார்னேஷன் மாம்சமாயி மாம்ச ரத்தமாய் பிறக்கிறார். கன்னி மரியாள் வயிற்று என்ன பரிசுத்தாவிலாம் பிறந்தவர். வார்த்தை மாம்சமானது. வார்த்தை the word became flesh. ஸோ மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி இந்த பார்த்துவீங்க. அப்போ திருப்பி வாசிக்கணுங்க. மரணத்துக்கு அதிகாரியா, மரணத்துக்கு கிங்கா இருந்த பிசாசை சாத்தானை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே அவர் அழித்தார். அழிக்கப்பட்டிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலும் பண்ணும்படிக்கு அப்படியா 2 திங்ஸ் அவர் மரித்தார். முதலாவது மரணத்தை அவர மரணத்தினால துண்டாடினாரு. அடுத்து என்ன செய்தாரு? அது காலம் எல்லாம் எல்லா ஆதாமுடைய பிள்ளைகள் எல்லாம் எப்படி மரண பயத்தினால துடிச்சு பயந்து ஒவ்வொரு நாளும் பயந்து என்ன வெளியே போகல வரக்குள்ள திரும்பி வருவோம். ஆக்சிடென்ட் ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட், இந்த ஸ்பிரிட், அப்படி சாகிறது, கற்பத்தில் சாகிறது, இந்த சாபம், அந்த சாபம், அந்த பாம், இந்த பாம்னு சொல்லி மனிதனை போட்டு மரண பயம் ஆட்டிப்படுத்தது. அந்த பயத்தில் அந்த அடிமைத்தனம் என்றால் என்ன? இரவு பகலா மரணம் அவங்கள பயப்படுத்திட்டு இருக்கும். ஒரு ஆள் 100 வயசு வந்தால் டெத்து தட்டி கேட்குது. அவன் கொஞ்சம் திமிரா காய்ச்சா நான் என்ன 50 வருஷம் இருப்பான்டா, என்ன தம்பி கொஞ்சம் அப்படின்ட்டு மரணம் தட்டி கேட்குது. ஏன்? மரணம் அவ்வளோ அதிகாரம். மரணத்துக்கு யாரும் கதைக்க முடியாது. மரணம் நான் வாரேன்னு சொன்னால் எல்லாம் போகிறேன்னு போயிட்டு வேண்டும். ஏன்? மரணம்தான் அங்கே பெரிய ராஜாவாக இருந்தது. மரணத்துக்கு யாராலும் எதிர்க்க முடியல. அதனால்தான் இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர் மாம்சமாய் வந்து இந்த மரணத்தை தன்னுடைய மரணத்தினாலே அழித்தாராம். பாருங்க, ஏன்? பாவத்தின் சம்பளம் மரணத்தினால பிசாசு எல்லாரையும் பாவம் செய்ய பண்ணி எல்லாரும் மேலும் அங்கே ஒரே மீறுதலால எல்லாரும் பாவத்துக்குள்ளாங்க. ஸோ அந்த மரணத்திலிருந்து தேவன் நம்ம எல்லாரையும் விடுவித்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ அதனால் இயேசு கிறிஸ்துக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் பிறந்ததே சாகிறதுக்கு தான் பிறந்தார்.
பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம அவரை சாவால விடுவிக்கத்தான் பிறந்தார். அதனால தான் பாருங்க, என்றைக்கு நாங்கள் அவர் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், ரீசன் என்ன தெரியுமா? எங்களுக்காக அவர் சேர்த்தார் பாருங்க. எங்களுக்காக பிறந்தார் என்பதில்லை, எங்களுக்காக சேர்த்தார் பாருங்க. அவர் செத்துருக்காட்டி நானே நீங்களும் இந்த விமோச்சனமே இல்லை, மறுவாழ்வே இல்லை, ரட்சிப்பே இல்லை, ஜீவனே இல்லை. ஆனால் பாருங்க, நம்ம எல்லா மனுக்குலத்தையும் அவர் ஒரே மரணத்தினால, ஒரே கீழ்ப்படிதலால், அவரு கீழ்ப்படுகிற யாவருக்கும் அவர் ரட்சிப்புக்கு காரணமானார். அதே போதுமுங்க. அதை ஐயா சாமி அவர் முடிச்சுட்டார். அவர் இன்னைக்கு நமக்கு சாமி ஆயிட்டார். ஹல்லேலூயா. ஸோ அவர் நல்ல போதுமானார். ஹல்லேலூயா. ஸோ ஜீவகாணி மரண பயமும் இல்லை, மரண பயத்தின் அடிமைத்தனமும் இல்லை. நாம் காலகாலமெல்லாம் அந்த பயத்தின் அடிமைத்தனம், உலகத்தின் அடிமைத்தனத்துக்கு நாங்கள் இல்லை. ஏன்? நாங்கள் மறுபடி பிறந்துட்டோம். ஆவியினால் பிறந்து நாங்கள் இப்போ மரணத்துக்கு ராஜாவாயிட்டோம். என்ன? மரணத்துக்கு நாங்கள் ராஜா, பாதாளத்துக்கு நாங்கள் ராஜா. எப்படி சிஸ்டர் அப்படி சொல்கிறீங்க? அப்படி அப்போ என்ன வாக்கினார் உங்களை அடிமைப்படுத்தின எல்லா ஆதாமோட பரம்பரையை அடிமைப்படுத்தின எல்லாத்துக்கும் ஆதாமோட பரம்பரை இயேசு கிறிஸ்துக்குள்ளாக அவைகளெல்லாம் அடிமைப்படுத்தி ஆளுகை செய்யும்படிக்குத்தான் அவரோடு எழுப்பி, அவரோடு கூட உங்களை மகிமைப்படுத்தி, அவரோடு கூட உங்களை உட்கார பண்ணியிருக்கிறார். That's why we want to preach. That's why we want to preach the gospel of Jesus Christ. That's why we are preaching. Hallelujah. என்ன இதைத்தான் தேவன் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். ஆமென். ஸோ இந்த இயேசு கிறிஸ்து அவருடைய ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை யார் இயேசு கிறிஸ்துவை குறித்து தாவீது சொல்லுகிறார். சங்கீதத்திலே கிறிஸ்துவின் ஆவியினாலே சொல்லுகிறார். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினாலே நிரப்புவீர் என்று சொல்லுகிறார். பாருங்க, அப்போ ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியுங்க. அதை போல் பார்க்கலாம். சங்கீதம் 16 நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அங்கேயும் சில காரியங்களை நாங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 16 எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 16:11 பாருங்கள். அதில் தான் அந்த வார்த்தைகள் சொல்லுகிறாரு. 8 வாசிக்கலாம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. என்ன சொல்லுகிறாரு? ஆகையால் என் இருதயம் பூரிக்கிறது, என் மகிமை களி கூறுகிறது. என் மகிமை என்றால் என்னுடைய பீயிங் களி கூறுகிறது, என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கிறது. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடும், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் அழிவை காணவில்லை. 11 சொல்வார், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியும். ஜீவ மார்க்கம் இங்கிலீஷில் பைபிள் இருந்தால் எடுத்து பாருங்க. ரிசரக்ஷன் லைஃப், பாத் ஆஃப் ரிசரக்ஷன், அதாவது உயிர்த்தெழுந்த மக்கள் நடக்கிற பாதை. உயிர்த்தெழுதலின் காரியங்களை குறித்து அங்கே தேவன் அவரை போதித்தார். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியும். ஹவு டு வாக் இன் த லைஃப். மரணத்துக்கு போகிற வாசல் நிறைய பெரிய வாசல், விசாலமாக போய் எல்லாரும் உலகத்தின வாசல், விரிவான வாசல், எல்லாம் மரணத்துக்கு போய் எல்லாம் சொத்து முடியுது. ஆனால் அங்கே ஜீவ மார்க்கம், இடுக்கமான வழி. ஒரு சிலரே அதை கண்டுபிடிக்கிறார்கள். நானும் நீங்களும் அதை கண்டுபிடிக்கிற ஒரு ஆளை இருக்கக்கூடாதா? அல்லேலூயா. அவங்க இந்த ஜீவ மார்க்கத்தை கண்டுபிடிச்சு அது இப்படி வேதம் சொல்லுதே, அது ஒரு சிலர் தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னா நானும் நீயும் அதுக்குள்ளே போக முந்திக்கணுமுங்க. அது இப்படியா கண்டுபிடிச்சிருந்து எந்த வழி, அது எந்த வழி? ஏசு கிறிஸ்து தான் வழி. ஏசு கிறிஸ்துவை நீங்கள் அறிஞ்சா தான் பிதாவை அறியலாம். அதான் ஜீவ மார்க்கம். அவருக்குள்ள தான் ஒரு மார்க்கம் இருக்கு. நானே வழி, நானே மார்க்கம், நானே. அவருக்குள்ள அவருடைய திரையாகிய சரத்தின் ஊடாக அவருக்குள்ளே நாங்கள் நங்கூரமாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அவர் நம்மை நங்கூரப்படுத்தி இருக்கிறார். இதனூடாக அவருடைய சரீரமாகிய திரை வழியாக நம்மை உட்புகுத்தி இருக்கிறார். ஆத்தும நங்கூரமாக அங்கு கடந்து சென்றிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்காக இருக்கிறபடியால் நாம் பயப்பட தேவையில்லை. நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம், ரிலாக்ஸாக இருக்கிறோம், ரெஸ்டாக இருக்கிறோம், அவருக்குள்ளே பிறந்துட்டோம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அப்போ எங்க பேரின்பம், எங்க ஆனந்தம் இருக்குது? தேவ சமூகத்திலாம் இருக்குது. ஆண்டோர சமூகம் தான் நமக்கு இளைப்பாறுதல். இயேசுக்கு சொல்லவில்லையா? வருத்தப்பட்டு ஹெவினஸ், பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் எதுக்கு நீங்கள் சுமந்துட்டு இருக்கிறீங்க? கமான் டு மீ, ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். என்னட்டு வாங்க, நான் இளைப்பாறுதல் தாரேன். ஏன்? அவர் தான் நமக்கு ஜீவன். நான் இதில் சொல்லியிருக்கேன், என்ன மீனுக்கு
தண்ணி தான் ஆதாரம். அதை விட்டு வெளியெடுத்தால் அது செத்துரும், துடிச்சு சாயிரும். அது மரத்துக்கு மண்ணு தான் ஆதாரம். அதை விட்டு பிடுங்கி போட்டிங்கன்னா அதை வாடி செத்து கருகிரும். மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுத்தாவி திரியக உறவு தான் ஆதாரம். அவங்களுக்குள்ள தான் நாங்கள் பிறந்திருக்கிறோம். மறுபடி இயேசுக்குள்ளே பிறக்கும் போது பிதா குமாரன் பரிசுத்தாவி தான் கிரைஸ்ட். அவங்களுக்குள்ள நாங்கள் பிறந்திருக்கிறோம். ஸோ அவங்க தான் எங்களோட ஆதாரம். அதான் எங்களோட இளைப்பாறுதல். இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தோடனே அவர் நம்மளை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்துகிறார். என்ன அந்த இளைப்பாறுதலிலே நம்ம உட்கார்ந்து இருக்கணும். அந்த என்ன நடந்தாலும் அந்த தேவனோட வார்த்தைக்குள்ளும் சுவிசேஷத்துக்குள்ளும் அந்த மெடிடேஷனுக்குள்ளும் பரிசுத்த ஆவிக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய போதித்தலுக்கும் அவருடைய கைடன்ஸுக்கும் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கும்போது நம்ம நல்ல ரிலாக்ஸில் அவர் நடத்துவார். என்ன வி ஹாவ் டு ஸ்பீக்கிங் அந்நிய பாஷை. நீங்கள் இதில் கூட எழுதியிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். எரேமியாவில் பாருங்கள், எரேமியா 39 அதில் கூட நீங்கள் எரேமியா 36-28 சரியா பாருங்கள். அந்நிய பாஷைகளை குறித்து சொல்கிறது 26 அந்நிய பாஷையை குறித்து போடு. நான் என்ன சொல்கிறார், இதுவே இளைப்பாறுதல் என்று சொன்னாலும் அவர்கள் நம்பாதிருக்கிறார்கள். எது இளைப்பாறுதல்? அந்த அந்நிய பாஷைகளை குறித்து சொல்லுகிறார். என்ன 37 23 பாருங்க. மறு உதடுகளாலும் நவநாவினாலே அவர் பேசுறது இதுவே இளைப்பாறுதல் என்று சொல்லுகிறார். அந்நிய நாவுகளாலே இந்த ஜனத்தோடு நான் பேசுவேன் என்று சொல்லுகிறார். ஸோ இதுவே இளைப்பாறுதல். ஒரு டங்ஸில் நீங்கள் பேசும்போது அரை மணித்தியாலமோ 1 மணித்தியாலமோ நீங்கள் காலையிலிருந்து பரிசுத்த ஆவியானவரே இந்த சரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கணும் என்று சொல்லி நீங்கள் உங்களோட குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும் என்று சொல்லிட்டு நீங்கள் அந்நிய பாஷையில் ஒரு அரை மணித்தியாலும் பேசுங்க, 1 மணித்தியாலும் பேசுங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றிகளை காண தொடங்குவீங்க. எதிராக இருக்கிற சூழ்நிலைகள்லாம் உடைய தொடங்கும். கர்த்தர் உங்களுக்காக வாக்கு கிடங்காத பெருமூச்சுக்களோடு விண்ணப்பம் பண்ணி உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு முன் சென்று கோணலானவளை செவ்வையாக்குவார். வெண்கல கதவுகளை உடைச்சறிவார். இரும்பு தாழ்பாள்களை முறித்தருவார். பினான்சியல்களுக்குரிய தேவையான பொக்கிஷங்களை தருவார். புதையல்களை தருவார். உங்களுக்கு தேவையான ரைட் பீப்புளை ரைட் டைம் ரைட் பிளேஸில் கொண்டு வருவார். உங்களுக்கு வேண்டிய சகல தேவ சித்தத்துக்கு, தேவ ராஜ்யத்துக்கு, தேவ நோக்கத்துக்கு வேண்டிய சகலத்தை உங்களோட வாழ்விலே வந்து அலைன் பண்ணுவார். அப்படியே உங்களுக்கு அலைன் பண்ண உங்களோட ரேமை அப்படியே மாற தொடங்கும். உங்களுடைய சர்க்கிள் உங்களுக்கு மாற தொடங்கும். உங்களுடைய சர்க்கிட்டெல்லாம் மாற்றி போடுவார். ஸோ அதனால் வந்து டிவைன் நெட்வொர்க்ஸ் உங்களுக்கு முக்கியம். உங்களோட வாழ்க்கையில் தெய்வீக இணைப்புக்கு தேவன் உங்களை இணைக்கும்படியாக நீங்கள் டங்ஸில் பேசினா தான் அந்த டிவைன் நெட்ஸுகளை டிவைன் வில்லை நீங்கள் அறியலாம். ஒரு சொந்த மூளையால் நீங்கள் உங்களுடைய தெய்வீக திட்டங்களுக்காக நீங்கள் ஆன்சரை எதிர்பார்க்க முடியாது. உங்களோட நாலேஜுக்கு எற்றபடி நீங்கள் இந்த வசனம் 2-3 வச்சு ஜெபிக்கிறதால தெய்வீக திட்டத்தை தேவன் நிறைவேற்றுவதை யோசிக்காதீங்க. நோ. ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் பேசி ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது அங்கு இயற்கைக்கு மேலான வார்த்தைகள் நீங்கள் தேவனிடத்தில் பேசுகிறீர்கள். அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். இட்ஸ் அ ப்ரேயர் லாங்குவேஜ். ஸோ ஆவினால நீங்கள் நிரம்பி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆவினால் நிரம்பி தேவனுடைய மகத்துவங்களை பேசுங்க. அது வந்து ஆவியினாலும் சத்தியத்தினாலும் நாங்கள் தேவனுக்கு அதுதான் அவர் விரும்புகிறது. அவர் விரும்புகிறத நாம் செய்வோமே. அல்லேலூயா. ஸோ மனுஷன் விரும்புகிறத மனுஷரை பிரியப்படுத்திய உலகால நீங்கள் வாழ போகிறீங்க. தேவனை பிரியப்படுத்தி வாழுங்க. யார் பேசினான் என்ன, யாரை தூத்தினான் என்ன, நீங்கள் தேவனுக்கு பிரியமாக வாழுங்க. அதை நம்ம சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம்? சத்தியத்தை பேசுங்க, சத்தியத்தின்படி நடங்க. கர்த்தர் உங்கள் பக்கம் நிற்பார். ஸோ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அடுத்த ஒரு டிவி நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். காட் பிளஸ். பாய்.